மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338824242. அனைவருக்கும் வணக்கங்க. இப்பதான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்லையும் போய் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு இப்ப ஸ்டான்லிக்கு நான் வந்தேங்க. மொத்தம் 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இது வரைக்கும் 2 பேர் உயிரிழந்ததாக தகவல் வருது. மற்ற எல்லாருமே கிரிட்டிக்கல் கேர்ல தான் இருக்காங்க. அதாவது வென்டிலேட்டர், ஆக்சிஜன் வச்சு எல்லாருமே கிரிட்டிக்கல் கேர்ல தான், ஐசியூல தான் இருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்காங்க. சாதாரண பாதிப்பு இல்லைங்க. நேரா பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த அமோனியாவுடைய எஃபெக்ட் எவ்வளவு மோசம்ன்றது நம்ம நேரா பாக்குறப்போ புரியுது. அந்த ஆலை வந்து ஏற்கனவே மூடப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜமாத்லயும் நம்மளுடைய கிராம சபை கூட்டத்துல தேமுதிக சார்பாக பல முறை போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப பழைய ஃபேக்டரிங்க, மெயின்டெனன்ஸ் இல்லை. அதனால எங்களுடைய மாவட்ட செயலாளர் டெல்லி, திருவள்ளூர் மாவட்டத்துல ஆவடி சங்கர், அதே மாதிரி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் வந்து ஜமாத்துல இந்த கிராம சபை கூட்டத்துல வந்து அந்த ஆலைகளை ஒண்ணு சிட்டிக்கு அவுட்டர் கொண்டு போங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணணும்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் விபத்து இல்லையா, இது 2வது வாட்டி 3வது வாட்டி நடந்திருக்குங்க அதே ஆலையில. அது மட்டும் கிடையாது, எல்லாமே பழுது போன அந்த அந்த பைப்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் பழசானதுனாலதான் லீக்கேஜ் இந்த அளவு ஆயிருக்கு. இந்த பொண்ணுங்க எல்லாமே ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க ரெஸ்ட்ல. சண்டேன்றதுனால எல்லாரும் ஒரு ரூம்ல இருந்ததுனால எல்லா மொத்த பேரும் ரூம்ல ஒரே இடத்துல அடைஞ்சிருந்ததுனால அந்த வாயு வெளியே போக முடியல. ஸோ எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது சுவாசிச்ச எல்லாருக்குமே லங்ஸ் போச்சுங்க, ஐ விஷன் போயிருக்கு, ஹார்ட் டேமேஜ் ஆயிருக்கு, கிட்னி டேமேஜ் ஆயிருக்குங்க, மல்டிபிள் ஆர்கனுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ரத்தம் வந்து உறைய மாட்டேங்குதுன்றத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப யங் ஏஜ் பசங்க எல்லாமே 20ல இருந்து 25 வயசு பொம்பளை பிள்ளைங்க, எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. அதனால இந்த ஏஜ்னால இவ்வளவு நேரம் அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. 48 மணி நேரம் ஆகணும், அப்பதான் எது ஒண்ணும் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லா ஏரியாவும் வட சென்னை முழுக்க நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஃபேக்டரிஸ், அமோனியா வந்து இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கு. நான் வந்து அரசு கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தா அப்ப அதை பத்தி பேசுறோம், அப்புறம் 2 நாள் ஆனா அதை மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எங்கெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல்னால பாதிப்புகள் வருது, அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். எதெல்லாம் ஓல்டு ஃபேக்டரிஸோ அதெல்லாம் ஆய்வு செய்து அப்பப்ப அதை வந்து செக் பண்ணாதான் இந்த மாதிரி விபத்துகள் வராம நம்ம தடுக்க முடியும். அவங்க எல்லாம் வட வட மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க, பீகார், ஒரிசா இந்த மாதிரி. அவங்க எல்லாம் பிழைப்பை தேடி இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் சண்டேல கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பிழைப்பை தேடி வந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை இழந்து போன ஒரு நிலை இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடை நம்பி வந்தவங்க நிச்சயமாக பிழைத்து நல்லபடியா அவங்க ஊருக்கு போகணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். நான் வீட்டுல உட்காந்து டிவியில பார்த்தேன், உண்மையிலேயே என்னால இருக்க முடியல, வந்து நேரா பார்க்கணும், அவங்களுடைய கஷ்டத்துல பங்கேற்கணும் தான் நான் கிளம்பி வந்தேங்க. முதல்வர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனா நிச்சயம் ஏழை குடும்பங்கள் 2 லட்சம் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ஆவது கன்சிடர் பண்ணி எல்லா குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். உயர்ந்த சிகிச்சை தரணும். அப்பதான் அவங்கள வந்து ஒரு அளவு காப்பாற்ற முடியும். அதனால டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் சண்டே தான், எல்லாருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஆனா எல்லா டாக்டர்ஸ், டீன்ல இருந்து ஹெச்ஓடிஸ்ல இருந்து ஆல் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சொல்றது 48 ஹவர்ஸ் ஆகணும், அப்பதான் முடியும். ஏன்னா நான் பார்த்தேன், எல்லாம் உதடு, மூக்கு, கண்ணு, வாய் எல்லா பக்கம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வெளியே என்ன பாக்குறோமோ அதான் லங்ஸ்லயும் அந்த பாதிப்பு இருக்கும் டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் அது அமோனியா. அதனால ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு கருப்பு நாள். அதனால நிச்சயமாக இனி இது போன்ற விபத்துகள் எங்குமே நடக்கக்கூடாது. இது வந்து கவர்மெண்ட் ஷுட் டேக் வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன். அந்த மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன் அவங்க. இல்லைங்க, இதுல அரசியல் தலையீடுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் காப்பாத்துனா அப்புறம் என்ன இருக்கு ஜனநாயகத்துல சொல்லுங்க? தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் அந்த தண்டனைக்குரியவங்க தான். இவ்வளவு வருஷம் அவர் ஃபேக்டரி ரன் பண்ணாரு, அன்னைக்கெல்லாம் யாராவது போய் கேட்டாங்களா? இவ்வளவு
எவ்வளவு பெரிய விபத்தாயிருக்கு. இன்னைக்கு இத்தனை உயிர்களுக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இது ஒண்ணும் சாதாரண விபத்தில் 67 பேர் இன்னைக்கு உயிர் கவலைக்கிடமா இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு ஏற்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் 2 lakhs 5 lakhs கொடுத்தா கூட ஃபேக்டரியை சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் ரூபாயாவது அவங்க கிட்ட பணியாற்றி இந்த பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க எங்கெல்லாம் ஃபேக்டரி வச்சிருந்தாலும் சரி, தப்பு நடந்தா கண்டிப்பாக தண்டனைக்குரியவர்கள் தான். கேப்டன் எப்பயும் சொல்றது மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகும். யாரா இதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இதுல அரசியல் தலையீடோ இல்ல எதுவுமே இதுல இருக்காதுங்க. நிச்சயம் இருக்கக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக இந்த எண்ணூர்ல கூட அமோனியா லீக்கான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தொடர்ந்து ஒரு கிராமமே வெளியேறும். தொடர்ந்து யார் ஆட்சி செய்தாலும் சரி, வேதிப்பொருட்கள் பயன்படுத்துகிற தொழிற்சாலைகள் அஜாக்கிரதையான போக்கு தொடர்கிறது. எண்ணூர்ல இதே மாதிரி நடந்தது. நானும் நேரடியா போய் அப்பயும் ஆய்வு செஞ்சேன். இது தொடர்கதையா தான் இருக்கு. அதுதான் இப்ப நான் சொன்னேன். எண்ணூர் மற்றும் அந்த ஏரியா ஃபுல்லாமே நார்த் சென்னை ஃபுல்லாவே இன்னைக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இதை ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி அதன் மூலமாக அதிகாரிகளை நியமித்து நிச்சயம் இது விபத்துகள் நடக்காதவனும் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேஸ்ட். முன்கூட்டியே நீங்க ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாமே நீங்க சரியா செய்யணும் அப்படின்னு முதலமைச்சருக்கு நான் வேண்டுதல் வைக்கிறேன். அதுதான் இப்ப நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா ஆதார் கார்டு கூட இல்லையா அந்த பொண்ணுங்க கிட்ட. ஸோ அவங்க எந்த ஊரு, என்ன அட்ரஸ், என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல. ஸோ நீங்க கேட்குற மாதிரி இஎஸ்ஐ இருக்கா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, என்ன இருக்கு இல்லை எதுவுமே யாருக்கும் தெரியல. இப்போதைக்கு லைஃப் சேவ் பண்ணும், இது மட்டும்தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. பட் இது எல்லாமே கவர்மெண்ட் தான் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். இறந்தவங்களுக்கு மட்டும்தான் காசுன்னா இன்னைக்கு மொத்தம் ஆருக்குன்னே பாதிச்சிருக்காங்க. அவங்களே 48 hours ஆகணும் பொழைப்பாங்களா இல்லையான்றாங்க. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் அஜாகிரதையாக பதில் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்காங்க. பாதித்தவர்களுக்கும் நிச்சயம் அரசு கட்டாயம் உரிய நிவாரணம் தரணும். இதில் மாற்று கருத்து கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இல்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இப்ப ஸ்கூல் ஓபன் பண்றாங்கன்னா அப்பதான் போய் பஸ் ஆய்வு பண்றாங்க. புளி இருக்குதா பள்ளம் இருக்குதான்னு அப்போ அது முடிஞ்ச உடனே விட்டுரும். ஒவ்வொரு விபத்து நடக்கிறப்பதான் அதை போய் ஆய்வு பண்றேன். இப்ப சிவகாசி பக்கம் பார்த்தா பட்டாசு ஆலை விபத்து டெய்லி நடக்குது. அந்த டைமுக்கு போய் ஒரு அதிகாரிகள் பாக்குறாங்க, அப்புறம் அதை விட்டுறாங்க. ஆனா விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்றேன், கட்டாயம் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஸ்ட்ராங்கான அதிகாரிகளை போட்டு கண்டிப்பாக ஆய்வு நடத்தணும். இனி இது போன்ற விபத்துகள் எங்கும் வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் யங் கேர்ள்ஸ், இன்னும் அவங்க வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்கு. அதனால உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க நல்லபடியா ஆகணும்னு பிரார்த்திக்கணும். எல்லாருமே குறைந்த ஊதியத்துல பணியாற்றுவாங்க. எந்தவித ஆவணங்களுமே இல்லாம யாரோ ஒரு குரூப் மூலமாக கூட்டு வேலை பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் தான். அதெல்லாம் தொழிலாளர் நலத்துறை கவனத்துல கொள்ளணுமா? ஏன்னா தொடர்ந்து நிறைய இடங்களில் ஊற்றி நடக்கும்போது அவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி தொழிலாளர் துறை இதுல கவனத்துல கண்டிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாலே இது தமிழ்நாடு அரசு எல்லா விஷயத்தையுமே ஆய்வு செய்யும். இதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப ஒரு டெரரிஸ்ட் உள்ள வர்றாரா, இப்ப சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாரான்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வர்றாங்களே, அந்த தொழில்களை நம்பி வர்றாங்களே, அவங்களுக்கு உரிய ஆவணம் இருக்கா, அவங்க எதை நோக்கி வந்திருக்காங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, எல்லாமே கண்டிப்பா கவர்மெண்ட் செக் பண்ணணும். அவங்க எவ்வளவு சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டும் அது ஒரு ரெக்கார்ட் வச்சு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது இப்பதான் இந்த மேல இந்த மாதிரி விபத்துகளுக்கும் சரி, அப்படியே ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அந்த ஃபேமிலிஸுக்கும் நம்ம உதவ முடியும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன் அப்படின்னு நான் கேட்கிறேன். நன்றி.